படத்தில் பார்க்குறது நொச்சி செடி. அது தெரியும் நினைக்கிறேன். நொச்சி செடி இது எங்கள் வீட்டுக்கும் பின்னாடி வச்சுருக்கோம். சின்ன கண்ணாக வச்சது இப்போ இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. பாருங்கள், நல்லா தெரியும். இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. இதை நாங்கள் அப்பப்போ வெட்டி கழிச்சிருவோம். இல்லாட்டி ஒரு பெரிய மரமாகாது, சின்ன குருவு மரமாகும். இந்த இருக்குல்ல நொச்சி இலை, இந்த தெரிகிற நொச்சி இலை தான். இதிலே பல வகை இருக்குது. இது வெண்ணொச்சிம்பாங்க. இது ஜலதோஷம், சளி இதுக்கெல்லாம் குணமடைகிறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்குது. இந்த இலையை வெந்நீரில் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சா ஜலதோஷம், இருமல், சைனஸ் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அது இல்லாமல் இது இதுக்கு பயன்படுது. இந்த தலை எண்ணெயில் வச்சு அதை இதில் பண்ண தலை எண்ணெயில் வச்சு ராத்திரி படுத்து தூங்குறாங்க. தலையணை அந்த உரையில் வச்சு நொச்சி தலையணை உரைன்னு சொல்லி விற்கிறாங்க சில பேர். இல்லாட்டி நம்மளே தயார் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு காளி தலையணை உரையை எடுத்து இது மாதிரி நொச்சி இலையில் காம்பு எல்லாம் எடுத்துகிட்டு இலையெல்லாம் போட்டு நிரப்பிட்டு ராத்திரி தூங்கும்போது வச்சு படுத்தோம்னா உங்களுக்கு இடைவிடாத ஜலதோஷம், சைனஸ், சளி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு அமையும். இந்த நொச்சி தைலங்கிறது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அது மாதிரி ஆன்லைனில் விற்கிறாங்க. நல்ல ஒரு டிமாண்டாக இருக்குது. இது பிஸ்னஸாக கூட எடுத்து செய்யலாம். இது நொச்சி இலை ஒரு வணிக ரீதியாக செய்யணும்னாலும் செய்யலாம். நொச்சி இலை தைலம் இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நல்ல விற்பனை ஆகுது. எல்லோரும் வாங்குகிறாங்க. அது பார்த்திங்கன்னா தெரியும். அமேசானில் போய் நொச்சி தைலம்னு அடிச்சிங்கன்னா வரும். 100 ml 200 ml வருது. அது நல்ல ஒரு பயன்படுது. நல்ல ஒரு வலி நிவாரணியாகவும் இருக்குங்கிறாங்க. அது நொச்சி இலை ஒரு வலி நிவாரணியாகவும் இருக்குங்கிறாங்க. அது இல்லாமல் இந்த மரம் நல்லா உறுதியாக இருக்கும். விறகுக்கும் சரி, கொஞ்சம் மரமானது பிறகு வீடு கட்டுறதுக்கோ, வீடு இந்த கொட்டாய் மாதிரி கட்டுறதுக்கு அது மாதிரி பயன்படுத்தலாம். நல்லா உறுதியாக இருக்கும். நான் முன்கூட பார்த்துருக்குறேன். அது இல்லாமல் இதே மாதிரி ஒரு கூடை செய்ய பயன்படுது. இந்த பார்க்குறீங்களா கூடை, இந்த கூடை செய்கிறதுக்கு இது பயன்படுது. இந்த மாதிரி கூடை கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை நான் செய்யலை, வாங்கிட்டு வந்தேன். இந்த குச்சியில் பிஞ்சு குச்சியில் தான் இது செய்கிறாங்க. இது இல்லாமல் நிறைய பயன்படுது. நொச்சி இலை வீட்டுக்கு ஒரு நொச்சி இலை வச்சுட்டோம்னா கொசு தொல்லை கண்டிப்பாக இருக்காது. இப்போ நகரத்திலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் சில வீடுகளில் நொச்சி கன்று வச்சு நொச்சி செடி வச்சுருக்காங்க. அதனால் கொசுக்கடி குறையும், ரொம்ப குறையும். ஆனால் நகராட்சியில் கூட இது அறிவிப்பு செய்கிறாங்க. கொசுக்கடி குறையிறதுக்கு வீட்டுக்கு ஒரு நொச்சி மரம் வளர்ப்போங்கிறாங்க. அது மாதிரி நிறைய பலனை கொடுக்குது. இன்னும் கொசு கூடுதலாக இருந்துச்சுன்னா அந்த நெருப்பில், அனலில் இந்த இலையை போட்டு புகை உண்டாக்கணும்னா ஒரு கொசு இருக்காது, எல்லாம் ஓடி போயிடும். அப்புறம் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு கொசு இருக்காது. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நிம்மதியாக தூங்கலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக புகையிற மாதிரி வச்சுக்கிட்டா கூட இரவு முழுக்க கொசு கடியே வராது. அதே சமயம் இந்த மரம் இருந்தாலே கொசு குறையும். இது மாதிரி பல பயன்களை கொண்ட அந்த நொச்சி இலையை ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம கண்டிப்பாக வளர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லி என்னுடைய யூடியூப் சேனலை ஷேர் செய்யுங்க. அதே சமயம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.